ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து இந்த புதிய மாதத்தில் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அப்பொழுது என்று முதலாவதாக இருக்குது. எப்பொழுது என்றால் 9வது வசனம் நாம் வாசிக்கும் போது தேவனை கனப்படுத்தும் போது, கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் நிரம்ப பண்ணுவார். ஒருவேளை வெற்றிடமாக இருக்கலாம், காலியாக இருக்கலாம். கானாவூர் கல்யாணத்தில் குறைவு வரும்போது தேவன் அங்கே இருக்கிறதை கண்டு மரியாள் சொல்லுகிறாள், அவர் சொல்லும்படி செய்யுங்கள் என்று. ஹல்லேலூயா. அது மரியாள் ஆண்டவருக்கு கொடுக்கிற கனம். அந்த கனத்தினால் நடக்கிற அற்புதம் எப்படி இருக்குது என்றால், முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசத்தினுடைய சுவை மிகவும் அருமையாக இருந்தது, நிரம்பி வழிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது அவருக்கு கனத்தை கொடுங்கள், முதலாவது அவரை தேடுங்கள், முதலாவது அவருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தில் நாம் உண்மையாய் இருக்கும்போது களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, திஸ் month is going to be the month of overflowing miracles. overflowing miracles-ஐ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஊழியத்தில், வீட்டில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பிஸ்னஸில் செய்யணும் என்றால் அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். எல்லா விதத்திலையும் அவரை கனப்படுத்த வேண்டும். எல்லா நேரத்திலையும் அவரை கனப்படுத்த வேண்டும். அவருக்கு நாம் உண்மையாய் வாழும்போது நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாய் நான் நம்புகிறேன், அவர் உங்களையும் என்னையும் இந்த மாதம் பரிபூர்ணமாய் கனப்படுத்த போகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுங்கள். அவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை பேசும்போது இந்த வார்த்தையை அப்படியே செயல்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவார். பரலோக பிதாவே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதம் களஞ்சியங்கள் நிரம்பி வழிவதாக, உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்தும் போது அற்புதங்களை செய்கிற தேவன், இந்த மாதம் முழுவதும் ஓ ஹல்லேலூயா நிரம்பி வழிவதாக அற்புதங்கள் நடமாடுகிற அற்புதமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஜெயம் வரட்டும், வெற்றி வரட்டும், ஆரோக்கியம் வரட்டும், சுகம் வரட்டும், ஜீவன் வரட்டும். எதிர்பாராத நன்மைகள் வீடுகளை தேடி, ஜனங்களை தேடி, ஆத்துமாக்களை தேடி வருவதாக என்று இயேசுவின் நாமத்தை நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் நீ செய்து முடிப்பீராக. காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆராதனைகள் நடைபெறுகிறது. நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் பார்த்து வந்து ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். We are seeing the book of Acts. That's one word I tell. We are seeing the book of Acts. உங்களுக்கு அப்போஸ்தல நடபடிகளில் என்ன நடந்தது என்று தெரியும் என்றால் அதுதான் இந்த ஊழியத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. வந்து பாருங்கள் தேவனுடைய மகிமையை. God bless you. We love you so much. Amen.